السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. رياض الصالحين பாடம் 8. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 8வது நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாவ மன்னிப்பு என்ற தலைப்பின் கீழ் நாம் பேசிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய இந்த ரொக்கைப் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் மூலமாக நாம் அரபி கிதாபுகளையும் இந்த தீன் சம்பந்தப்பட்ட அந்த சேவைகளையும் நாம் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். இதன் காரணமாக நாமும் நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அப்போ இதற்கான அக்கௌண்ட் டீட்டெயில்களும் இங்கே QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உதவி செய்ய நாடுபவர்கள் நீங்கள் தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹு தஆலா உங்களுடைய வாழ்நாளில் பரக்கத்து செய்வானாக. இந்த 8வது பாடத்தில் நாம் 3 ஹதீசுகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். 3 ஹதீசுகளை பத்தி பேசுறாங்க. அதுல முதலாவது ஹதீஸு, நபியின் தௌபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தௌபா எப்படி ஆகியிருந்தது, அதை குறித்தான முதலாவது ஹதீஸ் பதியப்பட்டிருக்கு. இரண்டாவது, நபியின் ஏவல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்களுக்கு சஹாபாக்களுக்கு எதை ஏவினார்கள் அந்த விஷயத்தை பற்றி இங்கு கூறப்பட்டிருக்கு. மூன்றாவது ஹதீஸ், அல்லாஹ் அதிகம் சந்தோஷம் கொள்கிறான். அல்லாஹ் அதிகம் சந்தோஷம் கொள்ளக்கூடியவனா இருக்கிறான். ஒரு விஷயத்தை பத்தி சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய சந்தோஷம் எப்படி ஆகியிருக்கும், அல்லாஹ் அதிகம் சந்தோஷம் கொள்ளக்கூடியவனாக அந்த விஷயத்தின் மூலம் அல்லாஹு தஆலா ஆகிறான் என்பதை பதிவு செய்யக்கூடிய 3வது ஹதீஸ். அப்ப இந்த பாடத்துல நம்ம இந்த 3 ஹதீஸுகளை பற்றியும் நம்ம பார்க்க இருக்கின்றோம். இப்ப நம்ம பாடத்தை பார்ப்போம். இப்ப நம்ம 12 ஹதீஸுகளை நிறைவு செய்தாச்சு. இப்ப 13வது ஹதீஸாக வஅன் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு கால். அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸ். அவங்க சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நான் கேட்டேன், அவர்களிடமிருந்து நான் கேட்டேன் என்று சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் நிச்சயமாக நானாகிறவன் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யக்கூடியவனாக இருக்கின்றேன். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவனாக இருக்கின்றேன். அல்லாஹ்வின் பக்கம் நான் தௌபா செய்யக்கூடியவனாக இருக்கின்றேன். ஒரு நாளில் நான் தௌபா செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். எத்தனை முறை என்று சொன்னால் 70 முறைக்கும் மேலாக நான் தௌபா செய்யக்கூடியவனாக அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தரும் ஒரு ஹதீஸ். அப்ப இந்த ஹதீஸிலிருந்து ஒரு படிப்பினையை விளங்கிக் கொள்ளணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதர். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றார்கள். இன்னும் அவர்கள் நபிமார்கள். நபிமார்கள்ல யாரு? மாசூமீன்கள். அந்த பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். பாவம் என்ற ஒரு செயல் நபிமாரிடத்தில் வரவே வராது, அறவே வராது. அப்போ அப்படி பாவமே அறியாத அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? ஒரு நாளைக்கு நான் 70 முறைக்கும் மேலாக நான் தௌபாவை செய்கிறேன் என்பதாக சொல்றாங்க. அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே 70 முறை தௌபாவை செய்யும் பொழுது நாம் எத்தனை முறை தௌபாவை மேற்கொள்ள வேண்டும்? நம்ம சாதாரணமான அடியார்கள், பாவம் செய்யக்கூடிய ஆதமுடைய மக்கள். பாவம் செய்வது வாழ்க்கையில் யதார்த்தமான ஒரு விஷயம். அப்போ அப்படி பாவத்திலே இருக்கக்கூடிய நம்ம எந்த அளவிற்கு தௌபாவை செய்ய வேண்டும், எந்த அளவிற்கு பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் தேட வேண்டும் என்பதை ஒரு உணர வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் திகழ்கிறது. சரிங்களா? இப்ப இந்த ஹதீஸை வாசிப்போம்.
وعن أبي هريرة رضي الله عنه அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு ரதியல்லாஹு அன்ஹு. அல்லாஹு தஆலா அவர்களை தொட்டும் பொருந்திக் கொள்வானாக, அவர்களை பொருந்திக் கொள்வானாக. கால, இப்போ இந்த காலவுடைய லமீர் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு. இப்போ அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சமிஅது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருந்து நான் கேட்டேன். சமிஅது நான் கேட்டேன். யகூலு அவர்கள் சொன்னார்கள், யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து போகுது. அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இன்னி நிச்சயமாக நான், லஅஸ்தக்ஃபிருல்லாஹ அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவனாக, இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவனாக இருக்கின்றேன். வஅதூபு இலைஹி இன்னும் அல்லாஹ்வின் பக்கம், இது ஹியுடைய லமீர் அல்லாஹ் பார்த்தா போகும், அல்லாஹ்வின் பக்கமே நான் தௌபா செய்யக்கூடியவனாக, வஅதூபு இலைஹி அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்விடத்தில் நான் தௌபா செய்யக்கூடியவனாக, பாவ மன்னிப்பு கோரக்கூடியவனாக இருக்கின்றேன். ஃபில் யௌமி ஒரு நாளில் நான் தௌபா செய்யக்கூடியவனாக, இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவனாக இருக்கின்றேன். எத்தனை வாட்டி? அக்ஸர மின் 70 மர்ரத்தன். 70 மர்ரா அப்படின்னா 70 முறை. 70னா 70, மர்ரானா முறை. அப்போ 70 முறைகளில் இருந்து அதிகமானதன் மீது, அப்போ 70 முறைக்கும் மேலாக ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் நான் தௌபா செய்யக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்ல வராங்க. ரவாஹுல் புகாரி, இந்த ஹதீஸனை புகாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு இந்த ஹதீஸை பதிவு செய்து தராங்க. அப்போ இந்த ஹதீஸ் ஆனது நமக்கு இந்த பாபு தௌபாவில் எதற்காக வேண்டி பதிவு செய்தார்கள்? இந்த பாபு தௌபாவுல இந்த ஹதீஸ் கொண்டு வரக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த தௌபாவையும் இஸ்திக்ஃபாரையும் இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்காங்க. அப்போ அவர்கள் செய்த அந்த தௌபாவை உணர்த்தி நமக்கு கூறுவதற்காக இந்த பாபுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸை நமக்கு பதிவு செய்து தராங்க. அப்போ இந்த ஹதீஸு நபியின் தௌபா என்ற தலைப்பின் கீழேயும் இந்த ஹதீஸ் அமையக்கூடியதாக இருக்கின்றது. சரிங்களா? இப்போ அடுத்தபடியாக 14வது ஹதீஸு, வஅன் அகர் இப்னு யஸாரில் முஸனி ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ அகர் இப்னு யஸாரில் முஸனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு. அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இந்த அகர் இப்னு யஸார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு அறிவித்து தராங்க. என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்களே, நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தௌபா செய்யுங்கள். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். நீங்கள் பாவ மன்னிப்பை தேடுங்கள் அல்லாஹ்விடத்தில். நிச்சயமாக நான் ஒரு நாளைக்கு 100 முறைகள் தௌபாவை மேற்கொள்ளக்கூடியவனாக, தௌபா செய்யக்கூடியவனாக நான் இருக்கின்றேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப பார்க்கணும், மேல உள்ள ஹதீஸ்ல 70 முறைக்கும் மேலன்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 முறை நான் தௌபா செய்வேன்னு சொல்றாங்க. அப்ப 2 ரிவாயத்தாக சொல்லப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் 2 கருத்தும் உண்மையானதுதான். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல உள்ள ஹதீஸ்ல நான் 70 முறை தௌபா செய்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை தான் பதிவு செஞ்சாங்க. 70 முறைக்கு மேல நான் தௌபா செய்கிறேன், இஸ்திக்ஃபார் செய்கிறேன் என்ற ஒரு விஷயத்தை பதிவு செய்தார்கள். இப்ப இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு உபதேசமாக நமக்கு தராங்க. ஒரு எச்சரிக்கையாக, ஒரு உபதேசமாக நமக்கு அவர்கள் செய்த செயலின் மூலமாக அதை சொல்லி, நமக்கும் அதை நீங்கள் செய்யுங்கள், நானும் செய்யக்கூடியவனாக இருக்கின்றேன் என்ற ஒரு ஏவலை இந்த ஹதீஸ்ல நமக்கு பதிவு செய்றாங்க. புரியுதுங்களா? அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நீங்களும் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்க, நீங்களும் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்க. ஏனென்றால் நானும் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதராகிய நானே ஒரு நாளைக்கு 100 முறைகள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யக்கூடியவனா இருக்கிறேன். நீங்க அல்லாஹ்விடத்துல நீங்களும் அதே போல தௌபாவை மேற்கொள்ளுங்கள், இஸ்திக்ஃபாரை நீங்கள் செய்யுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இப்போ ஹதீஸை வாசிக்கலாம். வஅனில் அகர் இப்னு
யசாரில் முசனி ரதியல்லாஹு அன்ஹு. இப்போ அகர் இப்னு யசார், அகர் அவங்களுடைய இயற்பெயர், இப்னு யசார் அவருடைய வாப்பா பெயர், தந்தை பெயர் யசார். அல் முசனி என்பது அவருடைய கோத்திரம், கோத்திரத்தினுடைய பெயர். சரிங்களா? ரதியல்லாஹு அன்ஹு, அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால, யாரு சொன்னா? அந்த அகர் ரதியல்லாஹு அன்ஹு, அகர் இப்னு யசார் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா ஐயுஹன் நாசு, ஓ கண்ணியத்திற்குரிய மக்களே. யா ஐயுஹன் நாஸ்னா மக்களே, கண்ணியத்திற்குரிய மக்களே. தூபு, நீங்கள் தௌபா செய்யுங்கள், இலல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தௌபா செய்யுங்கள். வஸ்தக்ஃபிரூஹு, இன்னும் அவனிடத்தில் நீங்கள் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பை தேடுங்கள். அப்போ ஹூடைய லமீர் அல்லாஹ் தான். இன்னும் அவனிடத்துல நீங்க தௌபா செய்யுங்க, அவனிடத்துல நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இன்னி, எனவே நான் ஆகியிருக்கின்றேன், நிச்சயமாக நான், அதூபு, பாவ மன்னிப்பு தேடக்கூடியவனாக இருக்கிறேன். ஃபில் யௌமி, ஒரு நாளில் நான் தௌபா செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். மிஅத மர்ரத்தின், 100 முறைகள் நான் தௌபா செய்யக்கூடியவனாக இருக்கின்றேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள், ரிவாயத்து செய்திருக்கின்றார்கள். அப்போ இந்த ஹதீஸு இந்த பாபுக்கு வர காரணம் என்ன? இந்த பாபு தௌபாவில் இந்த 14வது ஹதீஸு கொண்டு வர காரணம் என்ன? மேல சொல்லப்பட்ட அதே காரணம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் தௌபா செய்யுங்க, நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க, நானும் தௌபா செய்யறேன் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அப்ப தௌபாவை பற்றி கூறக்கூடிய, தௌபாவிற்கு சம்மதப்படக்கூடிய ஒரு ஹதீஸாக இது இருக்கிறதன் காரணமாக இந்த ஹதீஸை நமக்கு இந்த பாபில் பதிவு செய்து தருகிறார்கள். அப்ப இந்த ஹதீஸு தௌபாவின் ஏவல் என்ற தலைப்பின் கீழேயும் பொருந்தக்கூடிய ஒரு ஹதீஸாக இது வந்திருக்கின்றது. அடுத்தபடியாக 15வது ஹதீஸை நம்ம இப்ப பார்ப்போம். وعن أبي حمزة أنس بن مالك الأنصاري خادم رسول الله صلى الله عليه وسلم. அப்போ அனஸ் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா உங்களிலிருந்தும் தன்னுடைய அடியார் கேட்கக்கூடிய அந்த தௌபாவை கொண்டு அல்லாஹு தஆலா, பாவ மன்னிப்பை கொண்டு அல்லாஹு தஆலா அதிகம் சந்தோஷம் கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். அப்போ உங்களிலிருந்து ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தை தௌபா செய்யறான்னு சொன்னா அல்லாஹு தஆலா அவன் மீது அதிகமாக சந்தோஷம் கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்றாங்க. எந்த அளவிற்குன்னு சொன்னா, ஒரு உதாரணத்தோட சொல்றாங்க. ஒருத்தன் ஒரு ஒட்டகத்தின் மீது அவன் பயணம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அவன் பயணம் செய்யக்கூடியவனாக ஆகியிருக்கும் பொழுது, அந்த ஒட்டகத்தை அவன் ஒரு காலியான ஒரு பூமியில், ஒரு பாலைவனத்துல அந்த ஒட்டகத்தை அவன் தொலைத்து விட்டான். தொலைத்து விட்டு அந்த ஒட்டகம் அவனிடத்துல திரும்ப வந்துருச்சுன்னு சொன்னான். திரும்ப கிடைத்து விட்டது என்று சொன்னால் அவன் எந்த அளவிற்கு சந்தோஷம் கொள்வானோ, அதைவிட அதிகமான மடங்கு, அதைவிட கடுமையான முறையில் அல்லாஹு தஆலா சந்தோஷம் கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமா பதிவு செய்றாங்க. அப்போ இது ஒரு ரிவாயத்து. இது புகாரி, முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருவரும் ரிவாயத்து செய்த ஒரு ரிவாயத்து. இந்த ரிவாயத்துல சுருக்கமான முறையில, சுருக்கமான உதாரணத்தை கொண்டு இந்த விஷயத்தை சொல்றாங்க. ஆனா இப்ப முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அவருடைய ரிவாயத்துல இருந்து இன்னொரு செய்திய, இந்த ஹதீஸினுடைய ஒரு முழு விவரத்தை நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. அதுல என்ன சொல்ல வராங்கன்னா, அல்லாஹு தஆலா ஒரு அடியான் உங்களிலிருந்தும் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யக்கூடிய அந்த அடியாருடைய அந்த தௌபாவை கொண்டு அல்லாஹு தஆலா கடுமையான முறையில் சந்தோஷம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். கடுமையான முறையில் மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். எந்த அளவிற்குன்னு சொன்னா, அவன் ஒரு பயணத்தில் ஆகியிருக்கிறான், ஒரு பிரயாணத்துல ஒரு வாகனத்தின் மீது அவன் ஆகியிருக்கிறான். அந்த வாகனத்தை ஒரு பொட்டல் காட்டுல, ஒரு காலியான பூமியான ஒரு பாலைவனத்துல அவன் ஓட்டிக் கொண்டிருக்கான். ஓட்டிக் கொண்டிட்டு இருக்கும்போது திடீரென்று அந்த ஒட்டகமானது, அவன் பிரயாணம் செய்யக்கூடிய வாகனமான அந்த ஒட்டகமானது அவனை விட்டு விரண்டு சென்றது. விரண்டு ஓடிடுச்சு. அவனை விட்டு ஓடிடுச்சு. ஆனா அந்த ஒட்டகத்தின் மீத என்ன வச்சிருக்கான்? அவனுடைய உணவு பொருள்களையும்,
அவனுடைய குடிபானங்களையும் அவனுடைய எல்லா பொருளையும் இந்த ஒட்டகத்தின் மீது சுமத்திருக்கான். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒட்டகமானது அவன் மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது இடையில போயிடுச்சு, இடையில விரண்டு ஓடிடுச்சு. அப்படி என்று சொன்னால் அவன் அந்த ஒட்டகத்தின் மீது எந்த அளவு கை சேதம் கொள்வான். இந்த ஒட்டகம் இப்படி போயிடுச்சேன்னு சொல்லி ரொம்ப கை சேதம் கொள்றான். அந்த ஒட்டகத்தின் மீது ரொம்ப கவலைப்படுறான். கவலைப்பட்டு என்ன பண்றானா, அவனுடைய அந்த வெயிலின் காரணமா அந்த அந்த பாலைவனத்துல ரொம்ப வெயில் அடிக்குமா இல்லையா? பயணம் செய்றது ஒட்டகமும் கிடையாது. அப்ப அவன் என்ன பண்ணான், தன்னுடைய கை சேதத்திற்கு காரணமாக ஒரு மரத்தினுடைய ஓரத்திற்கு போறான். ஒரு மரத்த தேடி போறான். ஒரு மரத்துக்கு போயி, ஒரு மரத்துக்கிட்ட போயி, அந்த மரத்தினுடைய நிழல்ல அந்த மரம் நிழல் குடுக்குமா இல்லையா? அந்த நிழலில் அவன் ஒருக்கணிச்சு படுக்கிறான். அவனுடைய கவலையின் காரணமாக, அவனுடைய கை சேதத்தின் காரணமாக, அவன் ஒருக்கணிச்சு படுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் அவன் அந்த வாகனத்தின் மீது கவலையும் கொண்டிருக்கான். அப்படி இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அவனுடைய பயணிக்கக்கூடிய அந்த வாகனமான அந்த ஒட்டகமானது அவனை தேடி வந்துருச்சு திரும்ப. அவன் ஒரு கணிச்சு படுக்கிறான், தூங்குறான். திரும்ப எந்திரிச்சு பார்த்தா அந்த ஒட்டகமானது அவனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒட்டகத்தினுடைய கடிவாளத்தை பிடித்துக்கொண்டு அவன் சந்தோஷப்பட்டு ஒரு வார்த்தை சொல்றான். என்ன வார்த்தை சொல்றான்னா, அவனுடைய சந்தோஷத்தின் உச்சகட்டத்தின் காரணமாக, சந்தோஷத்தின் கடுமையின் காரணமாக ஒரு வார்த்தையை சொல்றான். யா அல்லாஹ்! நீ என்னுடைய அடிமை. நான் தான் உன்னுடைய ரப்பு. நான் தான் உன்னுடைய இறைவன் என்பதாக ஒரு வார்த்தையை சொல்றான். அவனுடைய சந்தோஷத்தின் காரணமாக. அப்போ இந்த சந்தோஷத்தின் காரணமாக சொன்ன இந்த வார்த்தை தப்பு தான். அவன் தப்பு பண்ணிட்டான் தான். ஆனா, அப்படி அவன் எந்த அளவு சந்தோஷம் கொண்டிருந்தா, அவனுக்கு காணா போன அந்த பிரயாணம், அந்த காணா போன அந்த ஒட்டகமானது அவனுடைய குடிபானத்தோடு, அவனுடைய உணவோடு, அவனுடைய எல்லா தேவையும் போனதெல்லாம் திரும்ப அவனுக்கு வந்துருச்சு. அப்படி அவன் அந்த ஒட்டகத்த பெற்றுக்கொண்ட உடனே அவன் எந்த அளவு சந்தோஷம் கொண்டு இப்படி ஒரு வார்த்தைய சொல்லியிருப்பான். அப்போ அவன் எந்த அளவிற்கு சந்தோஷத்துல வாய் வளர்றது தெரியாதுன்னு சொல்லுவாங்க. சந்தோஷத்துல வார்த்தைகள் கொட்டுறது தெரியாது நமக்கு. அந்த அளவிற்கு அவன் சந்தோஷம் கொண்டு ஒரு வார்த்தைய இப்படி ஒரு வார்த்தைய சொல்லிட்டான் அல்லாஹ்வ பார்த்து. அப்படி சொல்றான்னு சொன்னா, அவன் எந்த அளவிற்கு சந்தோஷம் கொண்டானோ, அதை விட ஒரு அடியான் என்னிடத்தில் வந்து தௌபா செய்கிறான் என்று சொன்னால், அந்த தௌபாவின் காரணமாக நான் அதை விட கடுமையான முறையில சந்தோஷம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன். சந்தோஷம் கொள்ளக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. அப்போ அல்லாஹ் தஆலா காத்துக் கொண்டு இருக்கிறான். தௌபா செய்ய வாருங்கள். நீங்கள் தௌபா செய்யுங்கள். உங்களுக்கு நான் இஸ்திக்ஃபார் செய்து உங்கள் பாவங்களை நான் மன்னித்து தருகிறேன். அல்லாஹ் தஆலா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அல்லாஹ் தஆலா காத்துக் கொண்டு இருக்கின்றான். ஆனால் அடியார்களில் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வதற்கு ஆட்கள் இப்ப கம்மியாயிட்டாங்க. அப்போ அதிகமாக நம்ம தௌபா செய்யணும் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு உணர்வுபூர்வமாக சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. இப்ப நம்ம இபாரத்த வாசிக்கலாம். وعن أبي حمزة أنس بن مالك الأنصاري خادم رسول الله صلى الله عليه وسلم. அப்போ அபி ஹம்ஸத ஹம்ஸா என்பவருடைய தந்தையான அனஸ் இப்னு மாலிக்கின் அப்போ அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இவங்க யாரு? இப்னு மாலிக்கின் அவருடைய தந்தையான மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு. இவங்க யாரு? அல் அன்சாரி அன்சாரியை சார்ந்த சஹாபியாக இவர் இருக்கின்றார். அப்போ அனஸ் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அவங்க யாரு? அன்சாரி சஹாபியா இருக்கிறாங்க. இன்னும் கூடுதலான ஒரு விஷயத்தை சொல்றாங்க பாருங்க. ஹாதிமி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய பணியாளராக அவருக்கு ஹிதமத் செய்யக்கூடிய பணிவிடை செய்யக்கூடிய பணியாளராக அவர்கள் இருந்தார்கள், அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை சொல்றாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கே பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பதவியை சார்ந்தவர்கள் தான் யாரு? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அது ஒரு சரியான பதவி. அது ஒரு மா மேன்மையான ஒரு ஒரு பதவி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிதமத் செய்யறது, பணிவிடை செய்வது என்பது ஒரு மேன்மைக்குரிய ஒரு விஷயமாக பல சஹாபாக்கள் இயங்கக்கூடிய ஒரு பதவியாக அது இருக்கின்றது. அப்ப அவங்களுடைய கூடுதல் சிறப்பையும் இங்க சொல்லியிருக்காங்க. ஹாதிம ரசூலில்லாஹ்ன்னு. சரிங்களா? ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹு தஆலா அவர்களை தொட்டும் பொருந்திக் கொள்வானாக. கால யாரு? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. லல்லாஹு அஃபரஹு பிதௌபத்தி அப்திஹி மின் அஹதிக்கும். அப்ப லல்லாஹு இங்க இருக்கிற இந்த லாம் வந்து தௌகீதியான லாம். அப்ப நிச்சயமாக அல்லாஹ் ஆகிறவன்
அஃப்ரஹு அவன் அதிகம் சந்தோஷம் கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் பித்தௌபத்தி அபதிஹி தன்னுடைய அடியாருடைய தௌபாவை கொண்டு தன்னுடைய அடியார் கேட்கக்கூடிய அந்த தௌபாவை கொண்டு அதிகம் சந்தோஷம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். மின் அஹதிக்கும் உங்களில் ஒருவரில் இருந்து சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க ரசூலுல்லாஹ், உங்களில் ஒருவரில் இருந்து தன்னுடைய அடியாரை கொண்டு தன்னுடைய அடியார் கேட்கக்கூடிய அந்த தௌபாவை கொண்டு அல்லாஹு தஆலா அதிகம் சந்தோஷம் கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த அளவிற்கும் சொன்னா சகத அலா பஈரிஹி அவனுடைய ஒட்டகத்தின் மீது அவன் சாய்ந்திருக்கின்றான். சக்கத்தனா சாய்ந்திருக்கிறான் அர்த்தம் வைக்கலாம். ஒக்கத அல்லல்லஹு இன்னும் திட்டமாக அதை அவன் தொலைத்து விட்டான். அந்த வாகனத்தை அந்த ஒட்டகத்தை அவன் தொலைச்சிட்டான். ஃபி அர்லின் ஃபலாத்தின் எப்படிப்பட்ட பூமியில, ஒரு வெளிப்படையான காலியான அந்த பூமியில அவன் தொலைத்து விட்டான். ஒரு பாலைவனத்தை தொலைத்து விட்டான் என்று சொன்னால் அந்த தொலைந்த ஒட்டகம் திரும்ப அவன் பெற்று விட்டான். அவன் பெற்று விட்டாள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு சந்தோஷம் கொள்வானோ அதை விட அதிகமான மடங்கு தன்னுடைய அடியான் கேட்கக்கூடிய அந்த தௌபாவை கொண்டு அல்லாஹு தஆலா சந்தோஷம் கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை இந்த ஹதீஸின் மூலமா பதிவு செய்யறாங்க. முத்தஃபகுன் அலைஹி. இந்த ஹதீஸு புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருவரும் பதிவு செய்த ஒரு ஹதீஸாக இது இருக்கின்றது. அப்ப இது சுருக்கமான முறையில சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஹதீஸினுடைய முழு விவரமாக இந்த ஹதீஸை விராவரியாக நமக்கு சொல்லித் தராங்க. எதுல? ஒஃபி ரிவாயத்தின் லி முஸ்லிமின், முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கான ரிவாயத்துல அவர்கள் ரிவாயத் செய்த விஷயத்துல இந்த ஹதீஸை அப்படி விளக்கமா சொல்றாங்க பாருங்க. லல்லாஹு நிச்சயமாக அல்லாஹ் ஆகிறவன், எதுவும் இல்லாம தக்கீதாதான். அஷத்து ஃபரஹன், அஷத்து கடுமை கொண்டான், ஃபரஹன் சந்தோஷத்தால் கடுமை கொண்டான். அப்போ சந்தோஷத்தால் கடுமை கொண்டான்னு சொன்னா எப்படி? கடுமையான சந்தோஷம் அல்லாஹு தஆலா கொள்கிறான். பி தௌபத்தி அபதிஹி தன்னுடைய அடியாருடைய தௌபாவை கொண்டு கேட்கக்கூடிய அந்த தௌபாவை கொண்டு. எப்பொழுது? ஹைன யதூபு இலைஹி தன்னிடத்தில் தன்னின் பக்கம் அவன் தௌபா செய்யும் பொழுது. ஒரு அடியான் தன் பக்கம் தௌபா செய்கிறான் என்று சொன்னால் மின் அஹதிக்கும் உங்களிலிருந்து அல்லாஹ்வின் பக்கம் ஒருவன் தௌபா செய்யும் பொழுது, தன்னுடைய அடியான் தௌபா செய்யும் பொழுது தன்னுடைய அடியாருடைய தௌபாவை கொண்டு அல்லாஹு தஆலா கடுமையான சந்தோஷம் கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். எந்த அளவிற்கு? கான அலா ராஹிலதிஹி அவனுடைய வாகனத்தில் மீது அவன் ஆகியிருக்கின்றான். அவனுடைய வாகனமான அவன் ஒட்டகத்தின் மீது ஆகியிருக்கிறான். பி அர்தின் ஃபலாத்தின் ஒரு திறந்த வெளி பூமியில், ஒரு காலியான பூமியில. அப்போ ஒரு பாலைவனத்துல அவன் ஆகியிருக்கிறான். அவனுடைய பயணம் செய்யக்கூடிய அந்த அவனுடைய வாகனத்தின் மீது அவன் ஆகியிருக்கின்றான். அப்பொழுது மின்ஹு அவனில் இருந்து அந்த ஒட்டகமானது விரண்டோடியது. ஃபன்ஃபலத்தத்னா விரண்டோடியது என்று அர்த்தம் கொடுக்கலாம். அப்போ அவனிடம் இருந்து அந்த ஒட்டகம் விரண்டோடியது. அலைஹா இன்னும் அந்த ஒட்டகத்தின் மீது இருந்தது துஆமுஹு அவனுடைய சாப்பாடும் அவனுடைய உணவும், வஷராபுஹு இன்னும் அவனுடைய குடிபானமும் ஆகியிருந்தது. ஃபைஸ மின்ஹா அதிலிருந்து அவன் கைசேதம் கொண்டான். அப்போ அதிலிருந்து அவன் கைசேதம் கொள்றான். இந்த உணவுலாம் போயிடுச்சே, அந்த உணவு அவன் மேல இருக்கு, அந்த ஒட்டகம் மேல இருக்கு, அவனுடைய குடிபானம் ஒட்டகம் மேல இருக்கு, எல்லா பொருளும் அது மேல வச்சிருக்கான். அப்படிப்பட்ட அந்த ஒட்டகமானது அவனை விட்டு விரண்டு ஓடிடுச்சுன்னு சொன்னா ஃபைஸ மின்ஹா அந்த ஓடியதிலிருந்து அந்த ஒட்டகத்துல இருந்து அவன் ரொம்ப கைசேதப்பட்டான், கவலை கொண்ட பொழுது பார்த்தா அப்பொழுது அவன் வந்தான். ஷஜரத்தன் ஒரு மரத்தின் அருகாமையில் அவன் வந்தான். அந்த யாவுடைய லமீர் இந்த ஷஜரத்தை பார்த்து போகுது, மரத்தை பார்க்க போகுது. அப்ப அந்த மரத்தினுடைய நிழலில அவன் ஒருகணைத்து படுத்தான். வகது ஐஸ மின் ராஹிலதிஹி அவனுடைய பிரயாணம் செய்யக்கூடிய அந்த அவனுடைய வாகனத்தில் இருந்து அவன் கடுமையான கைசேதப்பட்டான். திட்டமாக அவன் கைசேதப்பட்டான். அதே தான் சொல்றாங்க, அவனுடைய வாகனம் போயிடுச்சுன்னு ரொம்ப கவலையில இருக்கான். ஃபபைனமா அந்த சமயத்தில் ஹுவ கதாலிக அவ்வாறே அவன் ஆகியிருந்த அந்த சமயத்தில் அப்பொழுது ஹுவ அவனாகிறவன் பிஹா அந்த ஒட்டகத்தை கொண்டவனாக இருந்தான். அப்ப அந்த ஒட்டகத்தை கொண்டவனாக அவன் ஆகியிருந்தான். அப்ப சும்மா இருக்கிறான்,
அவன் அந்த மரத்தடியில அவன் படுத்து கொண்டு இருக்கான், கவலையில கை செய்தப்பட்டு கொண்டு. அப்ப அந்த சமயத்துல திடீரென்று அப்போது அவன் ஆகியிருக்கும் பொழுது திடீரென்று அந்த ஒட்டகமானது அவனை கொண்டதாக, அந்த ஒட்டகத்தை கொண்டவனாக அவன் இருந்தான். அப்போ காயிமத்துன் ஐந்தஹு, அவனுக்கு அருகாமையில் அந்த ஒட்டகம் நிற்கக்கூடியதாக இருந்தது. தூங்கிட்டு இருக்கான், திடீர்னு முழிச்சு பார்த்தா அந்த ஒட்டகமானது அவனுக்கு அருகாமையில் அவன் பக்கத்துல நிக்குது. எனவே அவன் பிடித்தான் அந்த ஒட்டகத்தினுடைய கடிவாளத்தை அவன் பிடித்தான். கடிவாளத்தை அவன் பிடித்தான், பிடித்து கொண்டு சொன்னான். சும்மா கால பிறகு சொன்னான், அந்த ஒட்டகத்தினுடைய கடிவாளத்தை பிடிச்சிட்டு சொல்றான், மின் ஷித்தத்தில் ஃபரஹி, சந்தோஷத்தினுடைய கடுமையில் இருந்து. அப்போ கடுமையான சந்தோஷத்தின் காரணமாக அவன் சொன்னான், அல்லாஹும்ம யா அல்லாஹ் அந்த அபுதி, நீ என்னுடைய அடியான், வ அன ரப்புக், இன்னும் நானாகிறவன் உன்னுடைய இறைவன், உன்னுடைய இரட்சகன் என்பதாக அவன் கூறிவிட்டான். மின் ஷித்தத்தில் ஃபரஹி, அப்ப கடுமையான சந்தோஷத்துல இருந்து அவன் தப்பு செஞ்சுட்டான், தவறு இழைத்து விட்டான். அப்ப அவன் சொன்னது தப்பு தான். அவன் அப்படி ஒரு சந்தோஷம் கொண்டு அப்படி ஒரு வார்த்தையை அவன் சொல்லிட்டான். ஆனால் அவன் எந்த அளவு சந்தோஷம் கொண்டு அந்த வார்த்தையை சொன்னானோ அதை விட கடுமையான சந்தோஷம் தன்னுடைய அடியான் தன்னிடத்தில் தௌபா கேட்கும் பொழுது அல்லாஹ் தருமையான சந்தோஷம் கொள்கிறான் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். இந்த ஹதீஸ இந்த பாபு தௌபாவில கொண்டு வரக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா, அதேதான் அல்லாஹு தஆலா சொல்றான் இல்லையா, ஃபரஹம் பி தௌபத்தி அப்திஹி. அப்போ அஃபரஹு அஷத்து ஃபரஹம் பி தௌபத்தி அப்திஹி, அஃபரஹு பி தௌபத்தி அப்திஹி. அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார் கேட்கக்கூடிய அந்த தௌபாவை கொண்டு சந்தோஷம் கொள்கிறான்னு சொல்றான். அப்போ தௌபா கேட்கக்கூடிய அந்த அடியானை பார்த்து அல்லாஹு தஆலா எப்பொழுதும் வருத்தப்படல. அவனை பார்த்து ஏளனமா நடக்கிறது இல்ல அல்லாஹு தஆலா. அவனை பார்த்து சந்தோஷம் கொள்றான். ஏன் அடியான் என்கிட்ட வந்து தௌபா செய்யறானே அப்படின்னு சந்தோஷம் கொள்ளக்கூடியவனா இருக்கிறான். அப்போ அந்த அடியாருடைய அந்த தௌபாவை கொண்டு அதனுடைய சிறப்பை பற்றி சொல்றதன் காரணமாக இந்த ஹதீஸை இந்த பாபு தௌபா என்ற பாபுல பதிவு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ் அதிகம் சந்தோஷம் கொள்கிறான் என்ற தலைப்பின் கீழையும் நம்ம கொண்டு வந்த அந்த தலைப்பு கீழையும் அமையக்கூடிய ஹதீஸாகவும் இந்த ஹதீஸானது நமக்கு அமைகின்றது. அப்போ இன்றோடு இங்கு 12, 13, 14, 15 என்று 3 ஹதீஸினை நம்ம நிறைவு செய்தாச்சு. அடுத்த பாடத்துல இன்ஷா அல்லாஹ் 16வது ஹதீஸை நாம் காண்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.